அவனுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பேச போகும்போது என்ன ஆயிடுச்சு, இதுங்க ரெண்டும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மம்மி ஸ்டோரி டைம், ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஸ்டோரி, ஏதாச்சும் ஒரு காதல் ஸ்டோரி. என் ஃப்ரெண்டோட காதல் ஸ்டோரி சொல்லவா? ஒரு ஸ்டோரி அவ்வளோதான். ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி 95, 96 நடந்த ஸ்டோரி. அதனால இப்போ யாரும் வந்து ஒன்றும் அஃபெண்ட் ஆகிக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. நாங்கள் 11th படிக்கும்போது அந்த பழகாளியவங்க இன்னுமே அழகாக இருக்காங்க. ஒரு அண்ணா இருந்தாங்க, சீனியர் அண்ணா. அவங்க வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாக்கு வந்து இவன் மேலே பயங்கரமான லவ்ஸு. அவரும் சூப்பர் ஸ்மார்ட்டாக இருப்பாரு. ஆனா என் ஃப்ரெண்ட் எப்படின்னா இந்த லவ் எல்லாம் பண்ணக்கூடாது, கல்யாணமே பண்ணிக்கூடாது. அவளுக்கு வந்து இந்த பாய்ஸே பிடிக்காது, கொஞ்சம் மேன் ஹேட்டர். அந்த அண்ணா வந்து கொஞ்சம் ஹிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா வந்து இவதான் அப்படின்ட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதே காலேஜ்ல இன்னொரு அண்ணா இருந்தாங்க. அவங்க வந்து வெரி ஃபேமஸ். எங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க பிடிக்கும். அந்த அண்ணாவை பிரபுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா பேரு. எல்லாருக்குமே பிடிக்கும், எங்க எல்லாருக்குமே அப்படி பிடிக்கும். அவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாலாம் இருக்க மாட்டார் பாக்குறதுக்கு, பட் இஸ் வெரி மாதிரி ஒரு மாதிரி ஆரா ப்ரொடியூஸ் பண்ணுவார். அதாவது ஒன் ஹோல் செட் ஆஃப் கேர்ள்ஸ் லைக் ஒன் பர்சன் அந்த டைம்ல அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு அவங்களும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த சீனியர் என்ன சொன்னால ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு எப்படியாவது அவளை லவ் பண்ணணும், நானும் எப்படியோ ட்ரை பண்ணேன், பட் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ படம் ரெஃபரன்ஸ் மாதிரியே இருக்குது. அந்த சாமிங் அண்ணா இருக்காரு இல்லையா, பிரபு அண்ணா, அவர் வந்துட்டாரு. இப்பகிட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினாப்ல என் ஃப்ரெண்டுக்கும் தெரியும் இப்படி ஒரு அண்ணா இருக்காங்க, இஸ் வெரி ஃபேமஸ் அப்படின்ட்டுலாம். காலேஜ்ல இஸ் வெரி ஃபேமஸ், வே ஃபேமஸ். இவங்க பேசினாங்க இந்த மாதிரி ஹீ லைக்ஸ், அவனுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பேச போகும்போது என்ன ஆயிடுச்சு, இதுங்க ரெண்டும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது கண்டிப்பா படம் தான். என்ன படம் பண்ணிட்டு இந்த படத்தை? என்ன படம்? மின்சார கனவு தானே இது. அரவிந்த் சாமி எப்படி மின்சார கனவுன்னு சொல்லுவ? எனக்கு தான் தெரியுமே, ஏன்னா அந்த ஒரு 90s படத்துல தான் நான் பார்த்துருக்கேன். பாவம் உருகி உருகி அரவிந்த் சாமி கஜோல லவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க மதிக்கவே மாட்டாங்க. தங்க தாமரை மலரே அப்படி பாடி அவங்க மடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவரு வேட்நிலவே வேட்நிலவே அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவத்தை ஆக்சுவலி அதெல்லாம் கிடையாது தெரியுமா? இந்த கதையை பார்த்து வேணா மேபி அந்த சொல்லு. அந்த படத்தை யார் எடுத்தாரு? ராஜீவ் மேனன். 100 கோடி பூக்கள். ஏங்க இப்படி எழுதி போடுற கவிதையெல்லாம் பாட்டா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்ற மாதிரி எங்கேயா கோயம்புத்தூர் நடந்த கதையை வந்து அவங்க சுட்டுட்டாங்கன்னு சொல்லு. போவா.